ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். ஏற்கனவே உள்ள கரண்ட் அஃபேர் வீடியோக்கான பிளேலிஸ்ட் எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவுரங்கசீப் கல்லறை எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் ஏ, மகாராஷ்டிரா மாநிலம். எதற்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, அவுரங்கசீப் கல்லறையை இடிக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் நடைபெறுகிறது. இந்த போராட்டங்களை தடுப்பதற்காக PNSS பிரிவு 163 கீழ் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் 1973 பிரிவு 144 கீழ் முன்பு தடை விதிக்கப்பட்டது. தற்பொழுது இது PNSS பிரிவு 163 என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த PNSS பிரிவு 2023 நடைமுறைக்கு வந்தது. இந்த தடை உத்தரவை மீறுபவர்களுக்கு PNS பிரிவு 223 கீழ் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் ஆவார்கள். இந்த PNS பிரிவு 223 அரசு அதிகாரிகளுக்கு பொருந்தாது. அவுரங்கசீப் 1707 காலமானார். 1707ஆம் ஆண்டு இந்த கல்லறை கட்டப்பட்டது. இந்த கல்லறையை கட்டிய கட்டிடக் கலைஞர் ஆசம் ஷா ஆவார். அவுரங்கசீப் என்றால் உலகை வெல்பவர் என்று பொருளாகும். அவுரங்கசீப் ஷாஜகானின் மகனாவார். அவுரங்கசீப்பின் இயற்பெயர் முஹி-உத்தீன் முகமது என்பதாகும். அவுரங்கசீப் 49 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், யோசாங் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? ஆன்சர் சி, மணிப்பூர். மணிப்பூரின் தலைநகர் இம்பால். மணிப்பூர் 1972 ஜனவரி 21ஆம் தேதி மாநில அந்தஸ்து பெற்றது. எனவே ஜனவரி 21ஆம் தேதி மாநில தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறந்த ஹாக்கி வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, ஹர்மன் பிரீத் சிங். இவர் இந்திய ஆண்கள் அணியின் கேப்டன் ஆவார். சிறந்த வீராங்கனை மற்றும் சிறந்த கோல் கீப்பருக்கான விருது சவிதாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஹாக்கி இந்தியா அமைப்பு இந்த விருதை வழங்கியுள்ளது. ஹாக்கி இந்தியா 2009ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுடெல்லி. 2009க்கு முன்பு இந்திய ஹாக்கி கூட்டமைப்பு 1925 முதல் 2008 வரை நடைமுறையில் இருந்தது. 2008ஆம் ஆண்டு இந்திய ஹாக்கி கூட்டமைப்பு நீக்கப்பட்ட பின்பு 2009ஆம் ஆண்டு ஹாக்கி இந்தியா அமைப்பு உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், முழுவதும் பெண் ஊழியர்களால் இயக்கப்பட உள்ள பேகம்பேட்டை ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் சி, தெலுங்கானா. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இந்த ரயில் நிலையம் உள்ளது. தற்பொழுது இதில் பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது முடியவும் முழுவதும் பெண் ஊழியர்களால் இயக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், PMUவா 3.0 திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி, இளம் எழுத்தாளர்கள். 30 வயதிற்குள்ள இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த PMUவா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மார்ச் 18ஆம் தேதிக்கான முக்கிய தினங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். உலக மறுசுழற்சி தினம், குளோபல் ரீசைக்கிளிங் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.